வணக்கம் மக்களை. நம்ம இன்றைக்கி ஃப்ரண்ட் எண்டை தான் அடுத்து பேசிக் ஃப்ரண்ட் எண்டு டாபிக்ஸ் தான் எடுத்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அது போக காமன் HTML டேக்ஸும் பார்த்தோம். இந்த இடம் இன்லைன் எலமெண்ட்ஸ் என்ன, பிளாக் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அது போக இன்ட்ரடக்ஷன் டு CSS. சரியா, நம்ம போனது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறோம். இதை நம்ம போனதோட க்ரியேட் பண்ண HTML ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ இது கோலை கொடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் தெரியுதா? இதை நம்ம போனதை க்ரியேட் பண்ணோம். ஓகேயா, பார்த்தா தெரியும். என்ன பார்த்தோம், HTMLனால் என்னென்னு பார்த்தோம். HTML ஹெட் இருக்கும், பாடி இருக்கும், பாடிக்குள்ளே தான் கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ஹெட்டுக்குள்ளே டேட்டா மெட்டாடேட்டாஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம். ஓகேயா, அதில் H1 என்ன பார்த்தோம், பேராகிராஃப் என்ன பார்த்தோம், ஆர்டர் லிஸ்ட் என்னென்னு பார்த்தோம், அண்டர் லிஸ்ட் என்ன பார்த்தோம், அதுபோக இமேஜஸும் என்னென்னு பார்த்தோம், ஆங்கர் டேக் என்ன பார்த்தோம். இல்லை எதுவும் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்லைன் எலமெண்ட்ஸ் என்ன, பிளாக் எலமெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். சரியா, இப்போ இதே பாருங்களேன். பேசிக்காக H1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன், என் பேரை ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிட்டு, பேராகிராஃப் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிட்டு, ஆர்டர் லிஸ்ட் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிட்டு, அண்டர் லிஸ்ட்டும் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிட்டு, இமேஜும் பிரிண்ட் ஆகிட்டு, நான் ஆங்கர் யூஸ் பண்ணும்போது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இந்த இதுக்கும் எப்படி அவுட்புட் ஷோ ஆகுங்கிறது பார்த்தீங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு இன்லைனுக்கும் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும். பிளாக் எலமெண்ட்ஸ் எப்படின்னா இதெல்லாம் பிளாக் எலமெண்ட்ஸ். சரியா, இந்த H1 பேராகிராஃப் இது எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸ். பிளாக் எலமெண்ட்ஸ் என்னதுன்னா எப்போதுமே அது ஃபுல் வித் எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ இடத்துல வச்சுக்கோங்க, 50 இடத்தையும் எடுத்துக்கிறோம். 50 இடத்தையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எப்போதுமே அடுத்த இதில் தான் பிரிண்ட் ஆகும். பேசிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அதோட கீ டிஃப்ரென்ஸு. பிளாக் எலமெண்ட்ஸ் எப்போதுமே அடுத்த லைன் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன நியூ லைன் அண்ட் ஸ்டாக் வெர்டிகலாடி அடுத்தடுத்து அடிக்கிட்டே போகும். அப்புறம் டேக்ஸ் அப் ஃபுல் அவைலபிள் வித் பை டிஃபால்ட். சரியா, எவ்வளோ வித் இருக்கோ அப்படி எடுத்துக்கணும். சரியா, இப்போ நான் சக்திங்கிறது இவ்வளோ தானே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ காரணம் இடம் இருக்காது. இது ஃபுல்லையும் அதை எடுத்துக்கணும். இடம் ஃபுல்லாமே அதுக்கு சொந்தமான அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே, இன்லைன் எலமெண்ட்ஸ் எப்போதுமே ஸ்டேஸ் இந்த சேம் லைன் ஃப்ளோஸ் வித் இந்த கண்டென்ட். எப்போதுமே ஒரு சேம் லைனில் தான் இருக்கும் இன்லைன் எலமெண்ட்ஸ். இந்த லைனில் இருக்குன்னா அடுத்த வர அடுத்து அதே லைனில் தான் இருக்கும். ஒன்லி டேக்ஸ் அப் த வித் நெசசரி ஃபார் இட்ஸ் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதோ, இப்போ எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இவ்வளோ இடம் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ இடம் தான் எடுக்கும். அதுக்கு போக எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. இது இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெவ் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா, டெவ் டூல்ஸ் நீங்கள் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். கான்சோல் இருக்கும், சோர்சஸ் நெட்வொர்க் எல்லாமே இருக்கும். இன்னும் ஈஸியாக டீபக் பண்ணுறது, எதாவது யாரும் இருந்தால் பார்க்குறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக நான் கவர் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொன்று மேலேயும் காட்டுறதை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இந்த மேலே இருக்கலாம், இந்த ஐக்கன் கொடுத்துட்டு இப்படி மேலே ஹவர் பண்ணி வச்சுக்கோங்களேன், காட்டும். பார்த்தீங்களா, H1ங்கிற டேக் ஃபுல், அது இவ்வளோ தான் கண்டென்ட் இருந்தாலும் இவ்வளோ ஃபுல் இடத்த எடுத்திருக்கா. அதே மாதிரி தான் பேராகிராஃபும், அது கீழே இருக்க ஆர்டர் லிஸ்ட்டும் அண்டர் லிஸ்ட்டும். ஓகே, இமேஜ் பாருங்கள், அது எவ்வளோ இடம் இருக்கும் அந்த ப்ளூ கலரில், அதுதான் அதை ஆக்கிபை பண்ணுற இடம்னா அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் எடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல. அதே மாதிரி தான் அந்த ஆங்கர் டேக்கும் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் எடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் இன்லைன் எலமெண்ட்ஸ், இது எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த ப்ளூ கலர் இருக்குது, அது இருக்கிறதுக்கான இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கம்ப்யூட்டர்னு போட்டு காமிட்டுதா. மார்ஜின் 21 புள்ளி, அந்த ப்ரௌன் கலர் அது மார்ஜின்ஸ். இதில் பார்டர் எதுவும் கொடுக்கல, பேடிங் எதுவும் கொடுக்கல. இதுதான் ஆக்சுவல் கண்டென்ட்டோட சைஸ். ஓகே, இதுவும் பார்த்துக்கலாம் நிறைய. ஸோ பேசிக்காக தான் இன்லைன்னா பிளாக் எலமெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும். இது எதுக்கு தெரிஞ்சிருக்கும்னா, சிலதை ஸ்டைலிங் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்லைன் பிளாக் எலமெண்ட்ஸ் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. சரியா, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன, இன்ட்ரடக்ஷன் டு CSS. சரியா, CSSங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் பார்ப்போம். சரியா, CSS டிஃப்ரெண்ட் வகையில் யூஸ் பண்ணலாம். சரியா, CSS ஒரு இப்போ என்ன செய்யணும்னா, பேசிக்காக இப்போ நான் இந்த இடத்துல H1 எலமெண்ட் இருக்கா, இதை நான் ஸ்டைல் பண்ணணும். ஓகேயா, CSSல செலக்டார்னு உண்டு. சரியா, செலக்டர்னு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அந்த H1 ஸ்டைல் பண்ணணுமா, டிசைன் பண்ணி இதை ஒரு கலர் ஆரஞ்சு கலரில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணணும், சக்திவேலுங்கிறத செலக்ட் பண்ணணும்ல. அது எப்படிலாம் செலக்ட் பண்ண சொல்கிறேன். சரியா, இது பேசிக்காக தெரியும். CSS 2-3 வகையாக நம்ம செய்யலாம். இப்போ டேரெக்டாக நான் H1க்குள்ளே போய் ஸ்டைல்னு கொடுத்து கலர்னு கொடுத்து ஆரஞ்சும் கொடுத்துலாம். ஆரஞ்சு கொடுத்துட்டு சேவ் பண்ண பார்த்தீங்க, இப்படி கொடுக்கலாம். சரி, இது ஒரு வகையானது. இன்னொன்று என்னதுன்னா, நான் இப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் ஃபார்மே தனியாக கொடுக்கலாம். ஹெட்டுக்குள்ளே போய் ஸ்டைல்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு H1 நம்ம H1 தான் டார்கெட் பண்ணுறோம், அதனால் H1 தான் செலக்ட் ஆகுது. சரியா, H1 கொடுத்துட்டு
கலர்ன்ட்டு கொடுத்து ஆரஞ்சுன்னு கொடுக்கலாம். சரி, இது இன்னொரு வகை. இப்போ இதில் என்ன இது பேசிக்காக எவ்வளோ தான். சரியா? இப்படி இல்லைன்னா சொல்லிட்டு தனி ஃபைலில் கொடுத்து கூட நம்ம செய்யலாம். அது அடுத்து சொல்கிறேன் ஸ்டெப்பில். சரியா? இப்போ வந்து H1 கொடுத்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனை வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே இன்னொரு H1 வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இன்னொரு H1 வச்சுருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த H1 கலர் ஆகிட்டு எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் கலர் ஆகணும், இந்த கலர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை வரும். H1ங்கிறது யூனிவர்ஸ். இந்த டாக்குமெண்ட்டில் H1 எங்கே வந்தாலும் அது வந்து ஆரஞ்சு கலரில் கலர் அடிச்சிடும். எனக்கு வந்து இப்போ இது மட்டும் கலர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிளாஸ் அண்ட் ஐடி. சரியா? கிளாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கிளாஸ், ஒரு நேம் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுமா, ஹெட்டிங்னு ஒரு கிளாஸ்க்கு நேம் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ கிளாஸுங்க ஹெட்டிங் இதுக்கு வந்து நான் இன்னொரு வகையாகவும் செலக்ட் பண்ணலாம், ஐடின்னு யூஸ் பண்ணி. இது என்ன கொடுக்கலாம், ஹெட்டிங் 2 சும்மா கொடுத்து வச்சுருக்கேன். சரியா? கிளாஸ்னு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம், ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு யூனிக் நேம். அதுக்கு வந்து கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ கிளாஸ் இந்த இப்போ ஹெட்டிங்லாம் தனி இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது பண்ணாமல் ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு தனி கிளாஸில் போட்டுப்போம்லாம், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அதாவது ஒரு யூனிக் நேம், இதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்டைலுக்கு. இந்த H1க்கோட யூனிக் நேம், கிளாஸ் நேம் வந்து ஹெட்டிங். அதாவது இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம கிளாஸஸ் நிறையா இருக்கும். சரியா? கிளாஸஸ் யாருனாலும் இருக்கலாம். ஆனால் ஐடி வந்து மேக்ஸிமம் 1 வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சரியா? எல்லாருக்குமே ஐடி கொடுவோம். இப்போ இந்த கிளாஸுங்கிறத வந்து நான் இதுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஆனால் ஐடிங்கிறத மட்டும் 1க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். 1 மட்டும் கொடுத்தா தான் நல்லது அதுவும். சரியா? இப்போ கிளாஸ் வச்சு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, ஐடி வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், டாட் போட்டு ஹெட்டிங்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், டாட் ஹெட்டிங். சரியா? கிளாஸுக்கு மட்டும் டாட் ஸ்டார்ட் பண்ணி ஹெட்டிங்னு கொடுக்கணும். அது ஒரு கிளாஸ் நேம், டாட் கிளாஸ் நேம். அப்படி கொடுத்திங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ அந்த ஹெட்டிங் மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி இப்போ கலரை மாற்றிட்டா. அதே மாதிரி இப்போ ஐடிக்கு நான் இப்படி பண்ணணும்னா ஹேஷ் போட்டு ஹெட்டிங் 2 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஹெட்டிங்கை மட்டும் டார்கெட் பண்ணும். ஐடி 2ங்கிறத ஐடியில் உள்ள ஹெட்டிங் 2 மட்டும் டார்கெட் பண்ணும். சரியா? இதுதான் செலக்டர்ஸ் பேஸ் தான். உங்களுக்கு செலக்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிளாஸ்னால் என்ன, ஐடினா என்னன்ட்டு நம்ம இன்னும் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு பழகிறோம். சரியா? இது வந்து 2 ஆப்ஷன் கற்றுக்கிட்டோம், எப்படிலாம் ஸ்டைல் பண்ணுறோன்ட்டு. இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா, ஒரு தனி ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது தான். ஏன்னா அதான் கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும், ஒரு செப்பரேட் ஆக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், style.cssன்னு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ தனி ஃபைல் க்ரியேட் பண்ணேன். இப்போ இது நான் லிங்க் பண்ணணும், அப்படி தானே? அதுக்காக என்ன செய்கிறேன்னா, லிங்க் கொடுத்துட்டேன், என்டர் பண்ண வச்சுக்கோங்களேன். வந்துட்டு லிங்க்கு ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட். நம்ம வந்து எது லிங்க் போகிறோம், ஸ்டைல் ஷீட்டை ஹெச் ரெஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. நமக்கு எங்கே இருக்குது, ஒரே ஃபோல்டரில் தான் இருக்குது, HTML ஃபோல்டரில் கிடக்கு style.css. அப்படி தானே? நம்ம style.css மட்டும் கொடுத்தா போதும். சரிங்க. சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோம் பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டைல் பண்ணுறோம் வேணா விட்டுரும். கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட் எண்டுக்குன்னு ஒரு இது கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? யாராவது பார்த்தீங்கன்னு தெரில. சரியா? இந்த மாதிரி ஒரு டெம்பிள் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே? சுருக்கிக்கிறாங்க என்னாச்சு? கொஞ்சம் பக்காவு. ஓகே, இவ்வளோ கண்ணா வச்சுருப்போம். இதில் வேலையை பார்ப்போம். இங்கே அந்த நம்ம இமேஜ் இது இந்த இடத்துக்கு வச்சுப்போம். சரியா? ஓகே, இந்த இமேஜ் இதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் இதை வச்சு. சரியா? ஃபஸ்ட் நம்ம இந்த ஹெட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். யுவர் நேம், என் பேர் கொடுத்துட்டு என்ன ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது, உள்ள டெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. அப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் கேப்பும் அது இதுன்னு இருக்கிறது தானே. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம எப்படின்ட்டு. மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸ்டார்டிங்கில் பெஸ்ட்டு எப்போதுமே எப்படின்னா இந்த இருக்கலாம், இது வந்து எல்லாமே சரி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இது கொடுத்துட்டு
ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்போதுமே எல்லாத்தையுமே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதெல்லாம் 0 ஆக்கிடுவாங்க. மார்ஜின் 0, பேடிங் 0 அதையும் கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்களா இருக்க எல்லாத்துக்கும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது இருந்துச்சு, ஒரு மார்ஜினும் பேடிங்கும். இதெல்லாம் என்னென்னு அடுத்த லிஸ்ட் சொல்கிறேன். இது எல்லாமே எடுத்தோடனே எல்லாத்துக்கும் சேமான அளவுக்கு வந்துட்டு இது எதுக்கு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கேல்குலேஷன் ஈஸியாக பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, இதை பார்த்தாலே தெரியும் அதோட கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பார்டரில் போட்டு வச்சுருக்கோம். சரியா? ஃபஸ்ட் இது வந்து ஆரம்பிப்போம். எல்லாமே ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ப்ளூ கலர் பார்டரில் இருக்குது. இது என்னதுன்னா இது எப்படி நம்ம டார்கெட் பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது இந்த இருக்கலாம் இதுதான் நம்மளோட ஹோல் கண்டென்ட். அப்படி தானே? அப்போ இந்த பாடியை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபுல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இதை போட்டுடலாமா? ஸோ நம்ம வந்து பாடி ஃபஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். பாடி ஒன்று தான் இருக்கும். ஒரு எல்லா HTML எலமெண்ட்லையும் ஒரே பாடி தான் இருக்கனால இது சும்மா டேரெக்டாக பாடின்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மார்ஜின் கொடுப்போம். மார்ஜினுங்கிறது ஒன்றும் இல்லை, சரி தப்பாக கொடுத்தேன். ஒரு மார்ஜின் கொடுப்போம். எவ்வளோ கொடுக்கலாம்? 5 பிக்சல் கொடுக்கேன். சரியா? பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டுக்கும் வெளியே உள்ள இதுக்கும் உள்ள இடம் தான் மார்ஜின். கொஞ்சம் ஷிஃப்ட் ஆச்சா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்க்கேன். 15 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் எக்ஸ்ட்ரா தள்ளி போதா? உங்களுக்கு என்னென்னு புரியுதா? எனக்கு ஒரு 15 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே மார்ஜின். இன்னும் என்னதுன்னா நமக்கு அந்த பார்டர் வேணும். அப்படி தானே? அந்த பார்டரு இந்த கலர் அந்த பார்டர் வேணும். ப்ளூ கலர் எல்லோ கலர் பார்டர், சாரி ப்ளூ கலர் பார்டர். அதுக்கு என்ன செய்யறோன்னா பார்டர்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. சரியா? நமக்கு வந்து பார்டர் சைஸ் வந்து 1 பிக்சல் இருந்தால் போதும். 1 பிக்சல் சைஸ். அப்புறம் வந்து அது என்ன ஸ்டைலாக இருக்கணும்? சாலிடாக இருக்கும். சாலிட்னா ஒரு சாலிட் லைனாக இருக்கணும். அது என்ன கலர் இருக்கணும்? ப்ளூ. சரி எஸ் கொடுங்க. வந்துட்டா உங்களுக்கு தெரியுதானே ஈஸா? அதுக்கு எவ்வளோ இடம் தெரியுதோ அவங்க இடத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே. இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. நம்ம ப்ளூ வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ளூ தானே கொடுத்தாச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூக்கும் இந்த உள்ளுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது, இடம் இருக்குது. பார்த்தீங்களா? நமக்கு எப்படி இருக்குது? எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்குது. அதனால் இன்னொன்று என்னதுன்னா பேடிங் மார்ஜினுங்கிறது அந்த கண்டென்ட்டுக்கும் வெளியே இருக்கான கேப்பு. பேடிங்கிறதுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு உள்ள இருக்கான கேப்பு. சரியா? பேடிங் கொடுத்துட்டு இதுலேயும் ஒரு 15 பிக்சல் கொடுத்தேனே. பார்த்தீங்களா கொஞ்சம் நவுண்ட் இருக்கா உள்ள? இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் பேடிங். எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்துட்டாச்சும். மார்ஜின் வந்து 15 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதான் மார்ஜின் இதுக்கும் இடம் வந்து 15 பிக்சல். அது பேடிங் இதுக்கும் இதுக்கான இடம் வந்து 20 பிக்சல். இது கொஞ்சம் பெருசாக கொடுத்து அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பார்த்தீங்களா? பாடியை செலக்ட் பண்ணி தானே மார்ஜின் வந்து 15 கொடுத்துருக்கோம். மார்ஜின் தெரியுதா உங்களுக்கு? அவுட் சைடு பார்டர் 1 பிக்சலுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் காட்டுது. அது கீழே உள்ள பேடிங், அதுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு உள்ள பேடிங் தெரியுதா? உள்ளே இருக்கிறதா நம்ம ஒரு இதில் உள்ள கண்டென்ட். ஓகேயா? இந்த லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்குது தெரியுமா? இது மட்டும் கொஞ்சம் ஓரமாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அது வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து இவ்வளோ தான். இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டைல் பண்ணதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? சரி பேசிக்காக முடிச்சிட்டோம். நமக்கு இப்போ என்ன செய்யணும்னா அந்த நேமை சென்ட்ரு பண்ணணும். அதை சுற்றி கொஞ்சம் அது பேக்ரவுண்ட் வந்து கலர் மாற்றணும். ஓகே ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து நேமிங் இருக்குது H1. சரியா? H1 நான் சும்மா செலக்ட் பண்ணுறதுக்கு போல நான் அடுத்து ஃபியூச்சரில் வந்து நான் இன்னும் 2-3 H1 இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல. அதனால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்காக அதுக்கு ஒரு தனி யூனிக் நேம் கொடுத்துருவேன். கிளாஸ் நேம் கொடுத்து ஹெட்டிங் கொடுத்துருவேன். சரியா? இப்போ வந்து அந்த ஹெட்டிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஹெட்டிங் கிளாஸ் எப்போ செலக்ட் பண்ணும்போது டாட் வச்சு செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி தானே? டாட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும்? இது வந்து சென்ட்ரு பண்ணணும். சென்ட்ரு பண்ணதுக்கான கீ என்னதுன்னா டெக்ஸ்ட் அலைன். சரியா? டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறோம். எங்கே? சென்டரில் எஸ் கொடுத்திங்கன்னா வந்துடும். சரி இது வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். சரி அந்த டெக்ஸ்ட் லைன் சென்டருங்கிறது இந்த பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் பிளாக் எலமெண்ட்ஸ்னால எப்போவுமே ஃபுல் ஸ்பேஸ் ஆக்கிவே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால தான் வந்து சென்டருக்கு வந்திருக்கு. ஓகேயா? இப்போ இதே வந்து நீங்கள் இதுக்கோ கொடுத்தீங்கன்னா சென்டரில் எதுவும் நவலாது. சரி டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்? கலர் மாற்றணும்.
சரியா? நம்ம வந்து கலரை மாற்றுவோமா, பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறோம். அதுக்கு வந்து சும்மா பேக்ரவுண்ட் கலர் எல்லா கீவேர்ட்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாற்றினா நான் பேக்ரவுண்ட் கொடுத்துருவோம். சரியா? பேக்ரவுண்ட் கலர் இதே கலரை கொடுத்துருவோம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. இப்போ என்னது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படி தானே, இதுக்கும் கொஞ்சம் மார்ஜினும் பேடிங்கும் ஆட் பண்ணுவோம். சரியா? மார்ஜின் வேண்டாம், பேடிங். நம்ம வந்து வெளியே உள்ளது கரெக்டாக தான் இருக்குது, உள்ளே மட்டும் சைஸ் கொடுக்கணும் அப்படி தானே. அப்போ பேடிங் யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும், பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்து பார்ப்பேன். இங்கே வேணால் கொடுப்போம். ஓகே, 25 பிக்சல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 30 பிக்சல் கொடுப்போம். ஓகேயா, கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டு. நெக்ஸ்ட் என்னது, இதை வந்து கலர் மாற்றணும். பிளாக் கலரில் வேணால் ஒயிட் கலர் வந்து நல்லா இருக்குங்களா, அதான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து கலரை மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா, கலருங்கிற CYLOR கலருங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுறோம். கலர் யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன செய்யணும், சும்மா ஒயிட்னு செலக்ட் பண்ண போதும். அவ்வளோதான், ஒயிட் ஆகிட்டா பேசிக்காக உங்களுக்கு என்னென்னு புரியுதா, அவ்வளோதான். ஓகே, இது கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்சம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கா, நான் பரவாயில்ல. நம்ம பார்டர் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக பார்ப்போமா. பார்டர் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. பார்டர் வந்து அதனால் வந்து நான் 2 பிக்சல் ரெடி பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பேராகிராஃப். பேராகிராஃப் நிறைய வளவலாம் எழுதியிருக்கேன். இதே காப்பி பண்ணி என்ன மாடிப்போம். ஹலோ, இவ்வளோ தான் போதும்னு நினைக்கிறேன் பேசிக்காக. போதும், நாளைக்கு ரொம்ப வளர்ந்து போகணும். எடிட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இதை வந்து இது பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி தான் நம்ம வந்து பேராகிராஃப் நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த இதில், அப்படி தானே. அதனால் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருவோம். கிளாஸ் அபவுட் அதையும் கொடுத்துருவோம். சரியா? அபவுட்டும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி தான் கிளாஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம், அபவுட் டாட் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் இருக்குது, இந்த லைன் ஹைட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்குது தானே. சரி, அது மாதிரி பண்ணுவோம். இப்போ இருந்துச்சுன்னா இதுக்கும் இடையில உள்ள கேப்பை நம்ம மாற்றணும். சரி, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு. ஒரு எலமெண்ட்டுக்கு அவுட் சைடில் உள்ள இடத்த மாற்றணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம், மார்ஜின். சரி, எலமெண்ட்டுக்குள்ளே உள்ள டிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு வந்து பேடிங்கு, எலமெண்ட்ஸ் வெளியோட டிஸ்டன்ஸை மாற்றுறது வந்து பேடிங். சரி, மார்ஜின். இப்போ மார்ஜின் கொடுக்கும். சரியா? சும்மா மார்ஜின் கொடுத்து 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சிங்கன்னா இங்கேயும் இந்த சைடும் கொஞ்சம் சுருக்கிட்டு தானே, நமக்கு வந்து கரெக்டாக இங்கே இருந்துச்சு. மார்ஜின் கொடுக்கும்போது இங்கேயும் 20 பிக்சல், இங்கேயும் 20 பிக்சல், இங்கேயும் 20 பிக்சல், இங்கேயும் 20 பிக்சல் வந்துட்டு. சரி, நமக்கு அது வேண்டாம். நமக்கு வந்து மேலேயும் கீழே மட்டும் 20 பிக்சல் இருக்கணும். சைடில் மார்ஜின் நமக்கு அதே போதும், அப்படி தானே. வந்து மார்ஜின் சும்மா கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, மார்ஜின் டாப் அப்படி கொடுப்போம். சரியா? மார்ஜின் டாப், அதான் மார்ஜின் மேலே ஒரு டாப்பில் உள்ள மார்ஜின் மட்டும். அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் அதுக்கு மட்டும் 20 பிக்சல் சைஸ் கொடுப்போம். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட வந்துட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லைன் ஹைட்டை கூட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், லைன் ஹைட். சும்மா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குள்ள அடுத்த லைனுக்கும் உள்ள ஹைட்டு சும்மா எவ்வளோ இருக்க, சரி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. ஓகேயா, நான் இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபோட்டோ எங்கே இருக்கா. சரி, ஃபோட்டோத்துக்கு நம்ம தூக்கி விடுவோம். நீங்களும் இதே மாதிரி தான் செய்யணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணாலும் செய்யுங்க. சும்மா இது ரீக்ரியேட் பண்ணால் யூஸ் பண்ணுறேன். ஓகே, போட்டாச்சு. ஃபோட்டோ எப்படி இருக்குது, சென்டரில் இருக்கிறது தானே. இது எப்படி நம்ம சென்டரில் கொண்டு வரலாம் பார்ப்போம். சரியா? சென்டர் கொண்டு வரதுக்கு 2 வகை நிறைய வேஸ் இருக்குது. இப்போ சும்மா சிம்பிளாக நான் இமேஜை மட்டும் டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரி ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, நமக்கு டேரெக்டாக இமேஜ்னு கொடுப்போம். செலக்ட் பண்ணுறோம், இமேஜ்னு கொடுத்துட்டு சும்மா டெக்ஸ்டைலும் கொடுத்தா என்ன பாருங்களேன், சென்டரில் போகாது. நமக்கு எதுக்கும் தெரியும் இது வந்து எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். அதோட இடத்து இது வந்து இன்லைன் எலமெண்ட் தானே, அதனால் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் தான் எதுவும் தெரியும். அதனால் எதுவும் நவலும் செய்யாது, எங்கேயும் நவலாது. இந்த டைம் வந்து என்ன செய்யணும்னா புதுசாக ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட். டிவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வந்து நமக்கு ஒரு சில செப்பரேட்டாக கண்டென்ட்ஸ்லாம் தனியாக போட்டு வச்சு, அதான் எப்படி சொல்ல, சரி டிவ்ங்கிறது ஒரு எலமெண்ட், அதுக்கு வந்து எந்த ஸ்டைலும் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. டிவ்ங்கிறது ஒரு சிம்பிளான எலமெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தனியாக குரூப் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் வந்து டிவ் யூஸ் பண்ணலாம். டிவ்ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட், அதனால் என்ன நடக்கும்னா இதுக்கு வந்து ஒரு இது இருக்கும், எனது ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் இது பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது டிவ், இங்கே இருக்கா, ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துட்டா. இமேஜஸ் என்ன சும்மா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ தான் எடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம டிவ் யூஸ் பண்ணிக்கோம். இப்போ வந்து டேரெக்டாக போய் இமேஜில் போய் மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி சென்ட்ராவில் இது டிவ் தானே, அந்த டிவ்வை செலக்ட் பண்ணுறேன். சரியா, டிவ்வை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும்னா ஃப்ளெக்ஸ்னு கொடுங்க. ஓகே, இதெல்லாம் போக வச்சு கொடுக்கேன், சொல்கிறேன். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் ஓகே, நான் வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லாம் ஊற்றி சொல்லுவோம். இப்போ பேசிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணியிருக்கேன், ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். சரியா, புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒன் டைமென்ஷனில் எப்படி ஒரு இதை அலைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்ஸ் வந்து போக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்டைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்ளெக்ஸுங்க இது வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அலைன் ஐட்டம்ஸ் அதை சென்டரில் அலைன் பண்ணுங்கள், வெர்டிக்கலாகவும் ஹரிசானியும் சென்டர் அலைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்டர் கொடுத்துருவோம் ரெண்டுக்குமே. சரியா, ஆனால் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது மேலே ஹவர் பண்ண காட்டும் அலைன்ஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் அலாங் த கிராஸ் ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் லைன். சரியா, கிராஸ் ஆக்சிஸில் கரெக்டாக இது பண்ணும். அதே மாதிரி இதுவும் மெயின் ஆக்சிஸில் அலைன் பண்ணும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக டிஸ்பிளே பற்றிலாம் நிறைய போடுறோம். ஓகே, இது வந்து பெரிய கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் இப்போதைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த கரெக்டாக வந்துருக்கான்னு புரியுதா. நம்ம இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். இதுக்கு பதிலாக இமேஜின் செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், பார்டர் ரேடியஸ்னு ஒரு இது உண்டுச்சியா, பார்டர் ரேடியஸ் இருக்குன்னா இந்த அந்த பார்டரில் இந்த கார்னர் இருக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தா பாருங்கள். இந்த பார்த்தா தெரியுதா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லேஸாக அப்படி ஸ்மூத்தாக போகும், கட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு. அது மாதிரி இப்போ 15 பிக்சல் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியுதா, இது நம்மளே வச்சுக்கோங்க. சரியா, கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்களா. ஓகே ஓகே, உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா மை ஹாபீஸ் ஃபன் ஃபேக்டா. மை ஹாபீஸ் ஃபன் ஃபேக்ட் நம்ம போடலை, இங்கேயும் ஒரு ஹெட்டிங் H1 யூஸ் பண்ணுவோமா, H1 அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். மை ஹாபீஸ் வைக்க முடிச்சுட்டு மை ஹாபீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆர்டர் லிஸ்ட்டே வேண்டாமோ, ஆர்டர் லிஸ்ட் எடுத்துருவோம், ஆன்லைன் லிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன இருக்குது, அது கீழே ஃபன் ஃபேக்ட்னு ஒரு இடம் விட்டுருக்கோம். H1 இதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் இல்லை ஃபன் ஃபேக்ட் விட்டுக்கலாம், அதை போய் யோசிப்போம். என் ஹாபீஸ் வந்து என்னதுன்னா ட்ராயிங் பிடிக்கும் நண்பர், வேறு மூவிஸ். ஓகே,
சிம்பிளாக 3 கொடுத்துருவேன். ஃபன் ஃபேக்ட் என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ரோரம்னு ஒன்று உண்டு சரியா, விஎஸ் கோடில் சும்மா லோரம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே சும்மா குழந்தை அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். எதுவுமே சம்மந்தம் இருக்காது, எதுவுமே புரியாது, சும்மா வளன்னு இருக்கும். ஜஸ்ட் லோரம்னு அடிங்க, அதே வரும். ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டா லோரம்னு ஒரு ஏதோ வந்திருக்கு. செய்த இப்போ வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, நம்ம நல்ல வேலை H1 வந்து நம்ம வேறு கூட கொடுத்தோம், இல்லைனா இதுவும் ஒயிட் கலர் வந்திருக்கும். நம்ம வந்து H1 கிளாஸ் ஹெட்டிங் கொடுத்து வேறு வழியாக டிசைன் பண்ணோம். அப்போ தானே இப்போ இதுக்கும் டிசைன் பண்ணுவோம், வேறு ஹெட்டிங் கொடுப்போம். கிளாஸ்க்கு இப்போ ஐடி யூஸ் பண்ணுவோம் சரியா. ஐடி ஃபேக்ட்டு, இதுக்கு ஒரு ஐடி ஹாபி சரியா. இப்போ ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஐடி டெஃபினட் யூஸ் பண்ணுவோம்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன கொடுத்தோம், ஹாபி செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து என்னது கலர், இமேஜ் கலர் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஃபேக்ட்டுக்கும் ஓகே கொடுத்துட்டோமா. இப்போ அதே மாதிரி தான் மேலேயும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படி தானே, மேலேயும் கீழேயும். இந்த இடம் இமேஜ் இல்லை வேண்டாம், ஹாபி கொடுப்போமே. மார்ஜின் டாப் எவ்வளோ கொடுத்தோம், 20 பிக்சல். ஓகே, அதே மாதிரி மார்ஜின் பாட்டமும் ஓகே. இப்போ இதை சிம்பிளாக காப்பி பண்ணி இதுலையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாதிரிட்டா. நெக்ஸ்ட்டு இதை எப்படி செலக்ட் பண்ண, ஜஸ்ட் யூஎல்னு கொடுத்து செலக்ட் பண்ண. நம்ம ஒரு அனதர் லிஸ்ட் வச்சுருக்கோம், டேரெக்டாக யூஎல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஎல்னால் கொஞ்சம் ரொம்ப சைடு வாங்கி இருக்குது, அதை மட்டும் பார்த்துணும். அப்போ வந்து லெஃப்ட்டில் அப்படி தானே, மார்ஜின் லெஃப்ட்டில் மட்டும் 10 பிக்சல் கூட்டிக்கோங்க. 20. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேயா, இது ஒரு லைன் ஹைட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. லைன் ஹைட் எவ்வளோ கொடுக்கலாம், இதே மாதிரி 30 பிக்சல் யூஸ் பண்ணும். கொஞ்சம் பெருசாக தெரியுதா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபன் ஃபேக்ட் ஓகே தான். அது கீழோட பேராகிராஃப் நம்ம வந்து டேரெக்டாக பேராகிராஃபுக்கு ஒரு அப்போர்ட்டு கொடுத்து யூஸ் பண்ணோமா. அப்போ எதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஃபேக்ட் நேம் கொடுப்போமே. நம்ம ஐடி ஃபேக்ட் செலக்ட் பண்ணும்போது ஹேஷ் யூஸ் பண்ணோம், கிளாஸ் டாட் ஃபேக்ட் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் டாட் யூஸ் பண்ணி ஃபேக்ட்னு செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு என்னது ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த அப்போர்ட்டே நம்ம கொடுத்துரும் மறுபடியும். கொஞ்சம் பரவாமல் இருக்குது, நீட்டாக இருக்கா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கீழே இருக்க அந்த கேட் இமேஜஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவோம், இதில் இருந்து இல்லை, எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துக்கோண்ணா. சரி, இது ஸ்டைல் பண்ணுவோம். டேரெக்டாக ஏன்னு கொடுத்து ஆங்கர் டேக்கை செலக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், H1 வந்து சும்மா செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் லைன் இந்த இருக்கலாம், எங்கே இருக்குது, டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தேன், சென்டருக்கு போயிட்டு. ஏன்னா அதுக்கு வந்து அதை எடுத்த விட்டில் வந்து எது சென்டரோ அதில் போய் உட்காந்துக்கிட்டு. ஏக்கு அப்படி ஆங்கர் டேக் அப்படி கிடையாது, ஏன்னா இது வந்து இன்லைன் எலமெண்ட்லாம், அதனால் சென்டர் கொடுத்து வச்சுக்கோங்க, சென்டர் போகாது. ஏன்னா இருக்குது அவ்வளோதான் இடம் ஸ்பேஸ் இருக்குது, அது ஸ்பேஸை கரெக்டாக தான் உட்காந்துருக்கு. டெக்ஸ்ட் சென்டருக்கு ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன தெரியுமா, டிஸ்பிளே கொடுத்து ஏற்கனவே இன்லைன் தானே, இது வந்து நீங்கள் பிளாக் கலர் மட்டும் மாற்றலாம் சரியா. டேரெக்டாக பிளாக் கலர் மாற்றலாம். இப்போ வந்து இது என்ன தான் எடுத்துக்கணும், பிளாக் கலர் மட்டும் ஆயிரும். இது வந்து நேச்சுரலாக வந்து இன்லைன் எலமெண்ட்டு, நீங்கள் கொடுத்தோன்னே இது பிளாக் கலர் மட்டும் ஆயிரும். ஓகேயா, பிளாக் கலர் மாற்றிட்டு இப்போ சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் வந்துடும், அவ்வளோதான். நான் இதே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம், இமேஜுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேயா,
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே அது ஆக்கிபை பண்ணியிருக்கு. அதான் பார்த்தீங்களா நீங்கள். ஆனால் இப்போ என்னதுன்னா இப்போ அது இன்னும் பிளாக் கலரில் மாறிட்டா அது இந்த ஃபுல் இடத்துமே இந்த கர்சர் சேஞ்ச் ஆகிறத பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்தீங்களா நான் இங்கே செலக்ட் பண்ண இங்கே மட்டும் தான் செலக்ட் பண்ண கிடையாது. இந்த கீழே எதாவது செலக்ட் பண்ணாலுமே போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கட்டுறதுக்காக பேக்ரவுண்ட் கலர் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறோம். கலர் ஒயிட் கொடுத்துட்டேன். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன். அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து 5 10 பிக்சல் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் செலக்ட் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா. இதை மட்டும் செலக்ட் பண்ணேன். இது ஃபுல்லாக அதாவது ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளாக. ஜஸ்ட் கிளிக் ஃபார் மோர் இமேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு லைன் வருது. எனக்கு வந்து அந்த லைனு பிடிக்கல. அப்போ என்ன செய்வோன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் போயிடும். அவ்வளோதான். ஓகே. இப்போ செலக்ட் பண்ணி அடுத்த விண்டோக்கு போய்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பேசிக்காக கவர் பண்ணியாச்சு. சரி அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இதை ஓப்பன் பெருசாக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா இப்போ பெரிய லைனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டா. அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எலமெண்ட்டில் இதில் போய் டெவ் டூல்ஸ் போய் இந்த இடத்துல இருந்து ஒரு ஐக்கான் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் எழுதின கோடு வந்து டிஃப்ரெண்ட் லேப்டாப் சைஸாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே காட்டும் 4Kல எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் எப்படி இருக்கும், அடுத்து டேப்லெட் எப்படி இருக்கும், அடுத்து மொபைல் லார்ஜ் எப்படி இருக்கும், மீடியம் எப்படி இருக்கும், ஸ்மால் மொபைலில் எப்படி இருக்கும். சரியா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரண்ட் டெவலப்பர் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வைக்கணும். இது இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகும். சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போக போக நம்ம பார்த்துப்போம். ஓகே அவ்வளோதான். பேசிக்காக இது எப்படி க்ரியேட் பண்ணணுமோ க்ரியேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நிறைய புதுசு நிறைய கற்றுக்கிட்டோம். எப்படி செலக்ட் பண்ணணும் பார்த்தோம். பிளாக் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட் என்ன பார்த்தோம். ஒரு பேசிக்காக சிஎஸ்சி என்ன பார்த்துட்டோம். ஃபாண்ட்ஸ் மாத்திரம் பார்த்தீங்களா. சரி, இது டிஃபால்ட்டாக இருக்க இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா. இந்த ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா இருக்காது அவ்வளோவா. நம்ம வந்து ஃபாண்ட்டை மாற்றோம். இதுக்கு நினச்சி வரணும். சும்மா பாடியில் எல்லாத்துக்குமே ஃபாண்ட் மாற்றோம். சரியா? அது சும்மா ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்தா போதும். ஃபாண்ட் ஃபேமிலி நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன், ஏரியலும் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஓகே, சிஎஸ்எஸ் என்ன பார்த்துட்டோம். செலக்ட் பார்த்தாச்சு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணோம். கலரும் யூஸ் பண்ணோம், ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும். ஓகே, தேங்க்யூ.